மெட்டபாலிக் லிவர் டிசீஸ்னு ஒரு ப்ராப்ளம். இந்த மாதிரி குழந்தைங்க வந்து நார்மல் டயட்லேயே சாப்பிட முடியாது. அமோனியா லெவல் அதிகமாகி குழந்தைங்க இறந்துருவாங்க. இந்த குழந்தையோட தங்கச்சி ஒன்று பிறந்த உடனே இறந்துருச்சு இந்த கண்டிஷனில். அதனால் டயக்னோஸ் பண்ணது தான். இதுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தான் கியூர். லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் எங்கே பார்த்தாலும் பண்ணுவாங்க. இங்கேயும் பண்ணுறோம். குழந்தைங்களுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது நம்ம ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 100 டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம். அது ஒன்றும் புதுசு கிடையாது. இப்போ ரொபோட்டிக் லிவர் டிரான்ஸ்பிளான்ட், ரொபோட்டிக் சர்ஜரி கேள்விப்பட்டிருக்கீங்க எல்லாமே. ரொபோட்டிக்கில் அதாவது மினிமலி இன்வேசிவ், சின்ன ஹோலில் அந்த ரொபோட்டிக் ஆர்ம்ஸ் உள்ளே போய் ஆப்ரேஷன், சர்ஜன் தூரத்தில் உட்காந்து அந்த கையை டைரக்ட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ண வைப்பாங்க. இது வந்து யூரோலஜியில் பண்ணுவாங்க, கேன்சர் சர்ஜரியில் பண்ணுவாங்க. இதெல்லாம் பெரிய காம்ப்ளிகேட்டட் ஆப்ரேஷனில் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ரொபோட்டிக்கில் டோனர் ஆப்ரேஷன் பண்ணணும். இந்த அம்மா டொனேட் பண்ணாங்க 25% ஆஃப் த லிவர். அந்த லிவரை எடுக்கிறதுக்கு ரொபோட்டிக்கில் பண்ணுவோம். அவங்களுக்கும் ஸ்கார் இல்லாமல் பண்ணலாம். ஆனால் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அந்த பொறுத்துற ஆப்ரேஷன் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆப்ரேஷன். அந்த ஆப்ரேஷன் இது வரைக்கும் உலகத்தில் ரொபோட்டிக்காக பண்ணலை. குழந்தைங்களுக்கு பண்ணுது. அடல்ட்ஸ்க்கு சவுதி அரேபியாவில் பண்ணியிருக்காங்க. குழந்தைங்களுக்கு உலகத்தில் இது வரைக்கும் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ரேஷன் ரொபோட்டிக்காக பண்ணதில்லை. இந்த குழந்தைங்களுக்கு தான் முதல் முறையாக உலகத்திலேயே ரொபோட்டிக் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கோம். அதை சொல்கிறதுக்கு தான் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூட்டியிருக்கோம். இதுக்கு வந்து இந்த சார் சொன்ன மாதிரி மெட்டபாலிக் டிசீஸ் இருந்தது. ப்ரோட்டீன் சாப்பிட முடியாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் எவ்வளோ வந்தால் 10ல் 1 பங்கு கூட இந்த குழந்தையால சாப்பிட முடியாது. அந்த அளவு சாப்பிட்டாவே அமோனியா அதிகமாகிட்டு மூளை வீக்கமாகிடும், ஃபிட்ஸ் வந்துடும். ஸோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிரச்சனைனால குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாது. டெவலப்மெண்ட்டை வந்து அடிக்கடி இந்த அமோனியா அதிகமாக இருக்கும்போது அவங்க மூளை வளர்ச்சி சரியாக இருக்காது. ஸோ இந்த குழந்தைங்க வந்து நார்மல் குழந்தைங்க மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ இவங்களோட மூளை வளர்ச்சியும் கம்மியாக இருக்கும். ஸோ இதை மாதிரி கண்டுபிடிக்கும் போது கல்லீரல் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோன்னா இந்த அமோனியா நார்மல் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்களோட மூளை வளர்ச்சி, நார்மல் வளர்ச்சி, நல்லா காலேஜுக்கு போகிறது, படிப்பு எல்லாமே வந்து சரியாயிடும். ஸோ இந்த ரோபோட்டிக் சர்ஜரியில் என்ன அட்வான்டேஜ் மற்ற குழந்தைங்களுக்கு மற்ற ஆப்ரேஷனோட பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக வந்து ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணனா குறைஞ்சது 14 நாள்லேருந்து 21 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த ரோபோட்டிக் சர்ஜரி பண்ணதுனால இந்த குழந்தை வந்து ஒரு 3வது நாளே எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 7வது நாள் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டே has been shortened so much that the child was discharged home on day 7. Like even like a normal ஒரு நார்மல் சர்ஜரி பண்ணால், ஒரு கோலிசிஸ்டெக்டமி பண்ணால் கூட அதோட அதிகமான நாள் ஹாஸ்பிட்டல் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ this child was discharged after a major liver transplant surgery just 7 days. இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து எல்லா விதமான ஆகாரத்தையும் சாப்பிட்றாங்க. ஸோ பேரண்ட்ஸ் ஆர் ஸோ ஹாப்பி that the child can eat everything. இதுக்கு முன்னாடி சாப்பிட முடியாத பொருள் ஏன்னா பார்க்க தான் முடியும். பேரண்ட்ஸ் சாப்பிடும்போது வந்து குழந்தை வந்து கேட்டால் பேரண்ட்ஸால் கொடுக்க முடியாது. ஸோ பேரண்ட்ஸும் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து they are so happy that the child can eat normally and development wise they can see the change is bright, alert, recognizing everyone, and the parents feel that they are extremely happy about it. In English. So in robotic surgery, the advantage is we put gas in the abdomen and then we have a lot of space, especially in adults, so that we can do the surgery easily. But the main problem or the difficulty that we faced is in a child that too with a small tummy like abdomen, it is very difficult to maneuver your robotic arms, to move your robotic arms in. And to do such a complex procedure in robotic is literally like unheard. Obviously this is the first time. So it's a big landmark, a benchmark surgery in the liver transplantation. And children obviously they would benefit the most because they are going to be there for long, and then for them to not have a scar, nothing like that. I think that's the best thing about it. Good afternoon everyone. First of all, thank you so much Reela sir, what you have done, that was a miracle for us. And we saw our child, he recovered very fast after the surgery. We never forget 22nd April. He was recovered very fast. 3rd, 4th day he was walking in the corridor in the hospital. 8th day at home he was dancing. 10th day he was jumping here and there. So for us, we never thought about that how Kirat will be okay after this surgery. Very fast he recovered, and now my child is taking high protein diet, no stress of ammonia.
and no sodium benzoates are there, arginine sessions are there. We are very happy, and we cannot express our feeling how Dr. Leela, done for us. It's just a miracle. And also I want to thank Dr. Naresh and Dr. Jagdish, who suggest us and who gives us confidence. Please come here, and when Dr. Leela is here now, so no worries. So thank you so much, everyone. Rumba Nandri, everyone.